நானும் என் கணவரது பாசம் காரில் இருந்து இறங்கினோம். அங்கு இருந்தவர்கள் அனைவரும் எங்களை புருஷன் பொண்டாட்டி என்று எண்ணினர். அவர்கள் அப்படி பார்க்கும் போதெல்லாம் என் உடல் கூசியது. இன்னொரு புறம் தெரிந்தவர்கள் யாரும் பார்த்துவிடுவார்களோ என்ற பயம். எப்போது கிளம்புவோம் என்று இருந்தது. சிறிது நேரம் கழித்து சிறுநீர் கழிப்பதற்காக பாத்ரூம் சென்றுவிட்டே வெளியே வந்தேன். பின்னாலிருந்து யாரோ குணவதி என்று அழைக்கும் சத்தம் கேட்டது. யாரென திரும்பி பார்த்த எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. எங்கள் ஊர்க்காரன். அவன் என் பெற்றோருக்கு நன்கு பழக்கம். ஆனால் அவன் பெண்களை வைத்து தொழில் செய்பவன். அவன், குணவதி உன் கூட வந்திருக்கிறது யாரு என நக்கலாக கேட்டான். நான் வாயடைத்து போனேன். வாயிலிருந்து வார்த்தையே வரவில்லை. அவன், அது யாருன்னு சொல்லு. நான், அண்ணா அது வந்து என பயத்தில் பிதற்றினேன். அவன், இப்ப சொல்றியா இல்ல உங்க அப்பாக்கு போன் போடவா? நான், வேணான்னா வீட்ல சொல்லிராதீங்க என அழத் தொடங்கிவிட்டேன். அவன், சரி அழாம உண்மைய சொல்லு என அதட்டினான். நான் அழுது கொண்டே நடந்ததை எல்லாம் கூறினேன். அவன், ஓ அப்படியா விஷயம். நான் டக்கென அவன் காலில் விழுந்து கெஞ்சத் தொடங்கினேன். அவன், சரி எழுந்திரி சொல்ல மாட்டேன். நான் அதன் பிறகு கண்ணை துடைத்து கொண்டு எழுந்தேன். நான், ரொம்ப நன்றினா என் சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டதுக்கு. போயிடு வரேன் அண்ணா. அவன், சரி உன் நம்பர குடுத்துட்டு போ. நான், எதுக்குனா? அவன், சும்மாதான் குடு. எனக்கு ஆளை விட்டால் போதும் என இருந்தது. என் நம்பரை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்ததால் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என என் கணவரின் பாசிடம் கூறிவிட்டு அங்கிருந்து ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு வந்து விட்டேன். 2 நாட்களாக எனக்கு ஜலதோஷத்தால் தொண்டை கட்டி கொண்டது. என்னுடைய குரலே மாறிவிட்டது. அப்போது திடீரென என் அலைபேசியில் அழைப்பு மணி ஒலித்தது. நான் யாரென போனை எடுத்து பார்த்தபோது பக்கென ஆனது. அது அன்றைக்கு என்னிடம் நம்பர் வாங்கினானல்லவா, என் பக்கத்து வீட்டு புரோக்கர் அவனுடைய நம்பர். எனக்கு பயமாக இருந்ததால் போனை அட்டன் பண்ணவில்லை. மீண்டும் அழைப்பு வந்தது. இம்முறை தயக்கத்துடன் போனை அட்டன் செய்தேன். புரோக்கர், ஹலோ. நான், ஹலோ புரோக்கர், குணவதி இல்லையா? நான், குணவதிதான்னா பேசுறேன். புரோக்கர், என்ன குரலே மாறிருக்கு. நான், ஜலதோஷம் நா. புரோக்கர், ஓ சரி, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். நான், தயக்கத்துடன் என்ன உதவினா? புரோக்கர், உங்க ஏரியால உள்ள லாட்ஜ்ல கஸ்டமர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போக வேண்டிய பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. இன்னும் அரை மணி நேரத்துல ஆள் போகணும். உங்க ஏரியால யாரும் தெரியாது. அதனால உனக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராச்சும் அனுப்பி வைக்கிறியா? நான், ஐயோ அண்ணா எனக்கு அந்த மாதிரி பொண்ணுகளாம் யாரும் தெரியாது. புரோக்கர், அப்படியா? நான், ஆமாண்ணா. புரோக்கர், அப்படின்னா ஒன்னு பண்றியா? நான், என்னண்ணா? புரோக்கர், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ போயிட்டு வந்துடுறியா? இதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான், ஐயோ ப்ளீஸ்னா இப்படிலாம் பேசாதீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. புரோக்கர், உனக்கு வேற வழி இல்ல. நான், என்னால முடியாது ப்ளீஸ்னா. புரோக்கர், சரி அப்போ நான் உங்க அப்பாட்ட இன்னைக்கு பார்த்தத சொல்லிக்கிறேன். நான், ப்ளீஸ்னா வேணானா என அழத்தொடங்கி விட்டேன். புரோக்கர், உனக்கு வேற வழி இல்ல. லொக்கேஷன் ஷேர் பண்றேன், இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள போயிரு. ஒரு காலேஜ் பையன் உனக்காக காத்துட்டு இருப்பான். அப்படியே நொந்து போய் சோபாவில் சரிந்தேன். இப்பொழுது அவன் சொன்னதை செய்யவில்லை என்றால் என் வீட்டில் சொல்லிவிடுவான். வேறு வழியில்லை என்று தோன்றியது. நேரமும் ஓடிக்கொண்டிருந்ததால் முகத்தை கழுவி விட்டு ஆட்டோ பிடித்து அவன் சொன்ன லாட்ஜிற்கு சென்று விட்டேன். அங்கு அவன் சொன்ன ரூமிற்கு சென்றேன். மெல்ல கதவை தள்ளி பார்த்தேன். என் கண்ணையே என்னால் நம்ப முடியவில்லை. உள்ளே என் மகன் காத்திருந்தான். எனக்கு தூக்கி வாரி போட்டது.
சட்டென திரும்பி பாத்ரூம் பக்கம் சென்று புரோக்கருக்கு போன் செய்து, அண்ணா என்னால முடியாதுனா என அழ ஆரம்பித்து விட்டேன். ஆனால் அவன் விடுவதாய் இல்லை. உனக்கு வேறு வழியில்லை என கூறி விட்டான். வேறு வழியில்லாமல் கண்கலங்கியபையே ரூமை நோக்கி சென்றேன். நான் தயக்கத்துடன் பயத்துடனும் மெல்ல கதவை திறந்தேன். கதவு திறக்கும் சத்தம் கேட்டவுடன் டக்கென என் மகன் திரும்பி பார்த்தான். நான் தயக்கத்துடன் கதவருகிலேயே நின்றேன். நான் மாஸ்க் அணிந்திருந்ததால் என் மகனுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லை. மகன், ஆண்டி சீக்கிரம் வாங்க, அரை மணி நேரம்தான் டைம் கொடுத்துருகாங்க. டைம் போச்சுனா வந்து கதவ தட்டிருவாங்க. ஆண்டவா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை என நினைத்து கொண்டு அங்கு இருந்த கட்டிலில் அமர்ந்தேன். என் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டியது. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இவனிடம் நான் மாஸ்கை கழட்டி உன் அம்மாதான் என்று கூறி இங்கு நடக்கப்போக இருக்கும் அசிங்கத்தை தடுத்துவிடலாமா என்று தோன்றியது. ஆனால் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்வது? வசமாக சிக்கிக் கொண்டேன். வேறு வழியில்லை என்பது நன்கு புரிந்தது. ஆண்டவா, இந்த பாவத்துக்கு என்ன மன்னிச்சிரு என நினைத்து கொண்டு தயக்கத்துடன் கட்டிலில் படுத்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்படியே என் உயிரை எடுத்துவிடு கடவுளே என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே நான் வலியில் துடித்து விட்டேன். எனக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்து விட்டது. என் முழு பலத்தையும் திரட்டி அவனை சமாளித்து கொண்டிருந்தேன். எனக்கு தொண்டை கட்டி இருந்ததால் என் குரல் அவனுக்கு தெரியவில்லை. அதற்கு அவன் ஒரு பதில் சொன்னான். பாருங்க, என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. மகன், என் அம்மாவை நினைச்சுதாண்டி உன்கிட்ட இப்படி இருக்கேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு நிமிடம் உலகமே இருண்டு போனது போலானது. நான், என்னடா சொல்ற மகன்? எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்தே என் அம்மா மேல ஒரு ஆசை. நான், டேய் தப்புடா மகன், எங்க ஏரிய பசங்களே எங்க வீட்டை சுத்தி சுத்தி வருவாங்க. எங்க வீட்டு ஓனர் பையன் ஸ்கூல் படிக்கிற பையன்தான். அவனே என் அம்மாவை நினைச்சு இருக்கான். இன்னொரு பக்கம் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடியது. நான், சரிப்பா, ஏதோ வயசுகோளாறுல இட்டிலாம் தோணிருக்கும். இதோட உன் ஆசைய தீத்துக்கோ. இன்னையில இருந்து திருந்தி நல்ல பையனாய் இருக்க பாரு. அதற்கு மேல் அவனிடம் நான் எதுவும் பேச விரும்பவில்லை. அவன் நேரம் போக போக வெறிபிடித்தவன் போல நடக்கத் தொடங்கினான். நான் வலியில் கண்ணீர் வழிய துடித்து கொண்டிருந்தேன். நான், ஐயோ வேணம்பா மகன், ப்ளீஸ் வாங்க ஆண்டி. நான், அதுக்கு என்ன ஏண்டா பாடா படுத்துற? நான், ஐயோ எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லப்பா மகன், இப்ப பழகிக்கோங்க. நான், ப்ளீஸ் வேணாம்பா. என் மகன் முறைதான். அவன் வெறியில் இருந்தான். அவன் நினைத்ததை செய்யாமல் விடமாட்டான் என்பது மட்டும் புரிந்தது. நான், சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? மகன், கட்டுல விட்டு இறங்கி வாங்க. என்னால் எழுந்து இறங்கக்கூட தெம்பு இல்லை. தள்ளாடியவாறே இறங்கினேன். உன் மூஞ்சு தெரியாது, ஆனா இப்போ முன் மூஞ்சு கண்ணாடில தெரியும். இவன் இன்னும் நம்மை என்னலாம் செய்ய போகிறானோ என நினைத்து கொண்டு அவன் சொன்னபடியே கண்ணாடியில் கை வைத்து நின்றேன். நான் மெல்ல மெல்ல அவன் கட்டுப்பாட்டிற்குள் சென்று கொண்டிருந்தேன். எனக்கும் ரொம்ப ஆசையாதான் இருக்கு. அதுக்காக பெத்த மகனையா, ஆனாலும் ஆசை என்னை விடவில்லை. மகன், சொல்லுங்க பிடிக்குமா? நான், இப்ப உங்க அம்மா இங்க இருந்தா என்னடா பண்ணுவ? மகன், அந்த தேவியா மட்டும் இங்க வந்தா வயித்துல புள்ளைய குடுத்துருவேன்.